கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வீட்டில் தனியாக வசித்த மூதாட்டி மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்த விவகாரத்தில் புதிய திருப்பமாக போதை ஆசாமி ஒருவர் சிக்கியிருக்கிறார். குடிக்க பணம் இல்லாததால் மூதாட்டியை கொன்று நகைகளை திருடிச் சென்ற சம்பவத்தின் பின்னணி என்ன? கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள நத்தமேடு கிராமத்தைச் சேர்ந்தவர் 60 வயதான சந்திரா. மூதாட்டி சந்திராவுக்கு 3 மகள்கள் உள்ளனர். அவர்களுக்கு திருமணம் முடிந்து வெவ்வேறு ஊர்களுக்கு இடம்பெயர்ந்து விட்டதால் சந்திரா தனது வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன் சந்திராவின் வீட்டிற்கு அருகில் வசிக்கும் பெண் ஒருவர் அவரை 2 நாட்களாக காணவில்லையே என நினைத்து வீட்டின் பின்பக்கமாக சென்று ஜன்னல் வழியாக பார்த்துள்ளார். அப்போது சந்திரா கட்டிலில் உயிரிழந்த நிலையில் கிடந்ததைக் கண்டு அதிர்ந்து போனார். அறைக்குள் இருந்து லேசாக துர்நாற்றம் வீசிய நிலையில் அவர் இறந்து சுமார் 3 நாட்கள் இருக்கும் என தெரிகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மருதூர் போலீசார் உடலை மீட்டு விசாரணையில் இறங்கினர். தகவல் அறிந்து வீட்டிற்கு வந்த சந்திராவின் மகள் தீபலட்சுமி மருதூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் தனது தாய் கழுத்தில் அணிந்திருந்த 2 சவரன் தங்கச் செயின் மற்றும் காதில் அணிந்திருந்த 1/2 பவுன் தோடு மாயமாகி இருந்ததாக குறிப்பிட்டிருந்தார். இதையடுத்து போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து விசாரணையை தீவிரப்படுத்தினர். நகைக்காக சந்திராவை யாரேனும் கொலை செய்தார்களா என்ற கோணத்தில் போலீசார் நடத்திய விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த வெல்டிங் வேலை செய்யும் பசுபதி என்பவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. சம்பவத்தன்று அவர் சந்திரா வீட்டு பக்கம் சுற்றித் திரிந்தது தெரிய வந்ததை அடுத்து பசுபதியை காவல் நிலையம் அழைத்துச் சென்று கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். அப்போது நகைக்காக மூதாட்டியை தலையணையை அமுக்கி மூச்சடைக்கச் செய்து கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். குடிக்கு அடிமையான பசுபதி சம்பவத்தன்று கையில் காசில்லாமல் தவித்து வந்துள்ளார். யாரும் கடன் கொடுக்கவும் முன்வரவில்லை. அப்போதுதான் சந்திரா தனியாக வசித்து வந்தது பசுபதியின் கண்களில் பட்டுள்ளது. யாருக்கும் தெரியாமல் அவரது வீட்டிற்குள் புகுந்த பசுபதி அவரை தலையணையை அழுத்தி கொன்றுவிட்டு நகைகளை எடுத்துக்கொண்டு எஸ்கேப் ஆகியிருக்கிறார் என்பது விசாரணையில் அம்பலமானது. பசுபதியால் திருடி அடகு வைக்கப்பட்ட நகைகளும் மீட்கப்பட்டன. சம்பவம் குறித்து போலீசார் பசுபதியிடம் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.